பிடிச்சலாம் சாப்பிட்றாங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இது சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கருப்பு கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு 8 விசில் விட்டு சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாம் பாதி எண்ணெய் பாதி நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். எண்ணெய் காஞ்சதும் இதை சேர்த்தா தான் நல்லா மணமாக இருக்கும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி இதை சேர்த்துடக்கூடாது. நான் 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா பிரியப்படாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 4 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நாம் சேர்த்த வெங்காயம் பாதி அளவு வதங்கிடட்டும். அதுக்கப்புறம் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. பாதி அளவு வெங்காயம் வதங்கினாலே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நாம் சேர்த்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வதங்கிருச்சு. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி மேஷ் ஆகணும். அப்போ தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும், குழம்புடைய டேஸ்ட்டு மாறிடும். அதனால் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணலாம். நாம் சேர்த்துருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வதங்கிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, சீரகப்பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொத்தமல்லி பொடி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற மசாலா கரிஞ்சிராமல் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா கரிஞ்சிச்சுன்னா குருமாவுடைய டேஸ்ட்டே மாறிடும். பாருங்கள், அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக கலந்து விடலாம். இப்போது இதுக்கு கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் குழம்புடைய டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். இந்த தயிர் சேர்த்து வதக்கி அதுவும் நல்லா மெர்ஜாகணும். நாம் சேர்த்துருக்கிற பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா பொடி, தயிர் எல்லாம் சேர்த்து அதுவே ஒரு குருமா மாதிரி, ஒரு கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்கும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை சேர்க்க போகிறோம். பாருங்கள், கடலை நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. கடலை வேக வைக்கிறப்பயே உப்பு போட்டு வேக வச்சிடக்கூடாது. 2 சொட்டு விளக்கெண்ணெய் மட்டும் ஊற்றி வேக வச்சுட்டு பாதியெல்லாம் வெந்த பிறகு உப்பு போட்டு வேக வச்சோம்னா குயிக்காக வெந்துடும். நான் அதிலிருந்து தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். அப்போ நல்லா இன்னும் மேஷ் ஆகிட்டு நல்லா வெந்து வரும், இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ இதை பார்க்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகிடுச்சு. இது நல்லா சுண்டி வந்துடுச்சு. நான் ஊற்றின தண்ணி பூராவுமே குழம்புல சுண்ட வெந்திருக்கு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போவே கிரேவி நல்ல டேஸ்ட்டாக மணமாக இருக்குது. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை மிச்சம் இருக்கிற தண்ணியோட, அந்த வேக வச்ச தண்ணியை எப்பயும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அந்த தண்ணியோடு இதுக்குள்ளே ஊற்றிக்கிறேன். பத்தாததுக்கு கூட கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ இது கொதித்து வரத்துக்குள்ளே நாம் மசாலா ஒன்று தயார் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் மசாலா தான். 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மையாட்டம் அரைச்சிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சும்மா மூடி போட்டு வச்சுருந்தேன், பாருங்கள் சூப்பராக கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு குருமா நிறைய வேணும்னா நிறைய தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வேளைக்கு செய்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். இது கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த தேங்காய் கொதித்து பச்சை வாசனை போகிறதுக்கு சரியாக இருக்கும். நான் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிட்டு கூட பத்தாததுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். ரொம்ப குயிக்கான குருமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரி சப்பாத்திக்கு பெஸ்ட் மேட்சாக இருக்கும். ரொம்ப ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும், இதை செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ 2 விசில் வந்துடுச்சு. எப்படி இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் விட்டு குருமா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. நாம் சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து மேலே நிற்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இப்போ இதை கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். குழம்புடைய டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இப்போது கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து மூடி வச்சிடலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நாம் வெஜிடபிள்ஸ் போட்டு வெஜிடபிள் குருமா கூட செய்யலாம். அந்த ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.